அடுத்த டாபிக் ஆக்டிவிட்டி. ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டினா என்ன, நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து அந்த ஆப் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகுதுல்ல, அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ ஒரு ஆப்புக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்குலேட்டர் ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பாசிபிளி ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரே ஸ்க்ரீன் தான் இருக்கும், இதில் நம்ம டைப் பண்ணால் அவுட்புட் வரும், அவ்வளோதான். பட் நிறைய மற்ற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்டிவிட்டியால் நம்ம முடிக்க முடியாது, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அதுலேருந்து நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணால் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு மாறும், நேவிகேட் ஆகும், அப்புறம் மறுபடியும் ஹோம் ஆக்டிவிட்டிக்கு வரும். ஸோ மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்தது தான் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் நம்ம கோடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் ஃபஸ்ட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அடுத்தது, ஒரு ஆக்டிவிட்டி வந்து என்னென்ன ஃபைல்ஸால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டி ரன் ஆகுனா நமக்கு 2 ஃபைல் வேணும். ஒன்று வந்து activity.java ஃபைல், இல்லை activity.kotlin, எய்தர் ஜாவா ஆர் கோட்லின். இது ரெண்டும் தான் கோட் பிஹைண்டுன்னு சொல்லுவாங்க. இது லாஜிக்காக, அப்ளிகேஷன் லாஜிக் எழுதுறதுக்காக. ஃப்ரண்ட் எண்டில் இன்னொரு ஃபைல் இருக்கும், அதுதான் லேஅவுட் ஃபைல். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் நம்ம பார்க்கக்கூடியது லேஅவுட் மட்டும் தான் பார்ப்போம், அதாவது டிசைன், அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல்னு கொடுக்கும்போது இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு போய் கால்குலேட் பண்ணி அவுட்புட்டை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணது பார்த்தீங்களா, அந்த பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட் லாஜிக் தான் கோட் பிஹைண்ட் ஃபைல். அது ஜாவாவோ கோட்லினாவோ இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறது இந்த லேஅவுட் ஃபைல் தான். ஸோ இந்த லேஅவுட் ஃபைல் எங்கே இருக்கும், இந்த கோட் பிஹைண்ட் ஃபைல் எங்கே இருக்குங்கிறத வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா RES ரிசோர்ஸ் லேஅவுட்டுக்குள்ளே activity_main.xmlனு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த XML தான் லேஅவுட் ஃபைல். இந்த XMLல வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அதை டிசைனாகவும் சைடில் கொடுத்துருப்பாங்க, பட் XML கோடு தான் உள்ளே இருக்கும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இந்த ஃபைல் நேம் மாறும். ஸோ இது நான் மெயின் ஆக்டிவிட்டின்னு கொடுத்ததுனால activity_main.xmlனு இருக்குது. இது நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபைல். இந்த ஃபைலை டைரெக்டாக வந்து ஆப்பில் நம்ம பார்க்க முடியாது. இந்த ஃபைலை டைரெக்டாக முன்னாடி பார்க்கணுன்னா பின்னாடி வந்து அப்ளிகேஷன் லாஜிக்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதாவது மெயின் activity.kt கோட்லின் ஃபைல். இது ஜாவாக இருந்தால் மெயின் activity.javaன்னு இருக்கும். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக onCreateனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா r.layout.activity_main, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை கால் பண்ணுது. ஸோ ஒரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அந்த ஆக்டிவிட்டி போய் இந்த மெயின் activity.kt ஃபைலை ரன் பண்ணும்போது அந்த KT ஃபைல் என்ன பண்ணும், எந்த லேஅவுட்டை கொண்டாந்து யூசருக்கு காட்டுறதுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். அந்த லேஅவுட்டை கொண்டாந்து யூசருக்கு காட்டும். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இது ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து நான் ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், எந்த ஆக்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் இப்போ பார்த்துக்குங்க. ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் மட்டும் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும், இங்கே ஆக்டிவிட்டின்னு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புது ஆக்டிவிட்டி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டி. இதில் வந்து எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இது லேஅவுட் ஃபைல் நான் சொன்னேன்ல. ஸோ இது ஜாவா இல்லைன்னா கோட்லின் ஃபைலாக இருக்கும். இது லேஅவுட் ஃபைல். பேக்கேஜ் நேமு, இந்த லாங்குவேஜ் வந்து கோட்லினா ஜாவா என்னங்கிறது கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்தோம்னா ஆக்டிவிட்டி ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்கு வந்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு ஒன்று ஆட் ஆகிருக்கும். அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே மெயின் ஆக்டிவிட்டின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல்னால் என்னென்னா, நம்மளுடைய ஆப்போடைய எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கான்ஃபிகரேஷனாக எழுதி வச்சுருக்கிற இடம் தான் மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஸோ இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னங்கிறத வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணால் அந்த ஆக்டிவிட்டி இங்கே வந்துடும். மேனிஃபெஸ்ட்டில் இங்கே வந்தால் தான் நம்ம வந்து ஆக்டிவிட்டி ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நான் சொன்ன அந்த டிசைன் ஃபைலுங்கிறது இதுதான், activity_main.xml. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RESக்குள்ளே லேஅவுட்டுக்குள்ளே அந்த ஃபைல் இருக்கும். ஸோ நமக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வியூ தெரியும். இதில் அந்த கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியோடைய
ஆக்சுவல் XML கோடு கிடைக்கும். இது XML தான், நம்ம டிசைனாகவும் பார்த்துக்கலாம். ரன் பண்ணும்போது யூஸருக்கு இந்த டிசைன் தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது, அதை ஜஸ்ட் நான் ஃபுல் பண்ணி வைக்கிறேன். வச்சோடனே அங்கே என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் வியூ வந்து உங்களுக்கு கோட்லேயும் ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணிக்கலாம், இல்லை கோட்லேயும் எழுதிக்கலாம். பட் கோடில் எழுதி லேர்ன் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது நம்ம சொன்ன மொபைலில் ஃப்ரண்ட்டில் வந்து யூஸருக்கு காட்டக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபைல். அடுத்தது KT ஃபைல், கோட்லின் ஃபைல். நான் சொன்னேன்ல, ஆன் கிரியேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஆன் கிரியேட்டில் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஆக்டிவிட்டி எந்த லே அவுட்டை கொண்டு வந்து யூஸருக்கு காட்டணும்னு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. r.layout.activity_main இந்த டிசைன் ஃபைல் தான் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணால் யூஸருக்கு வந்து முன்னாடி கொண்டு வந்து காட்டும். ஸோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் லாஜிக் ஃபைல் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதாவது ஜாவா ஃபைலோ இல்லை KT ஃபைலோ ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனோடனே ஆன் கிரியேட் ட்ரிகர் ஆகும். அந்த ஆன் கிரியேட் ட்ரிகர் ஆனோடனே எந்த லேஅவுட்டை யூஸர் காட்டணும்னு நாங்கள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம் செட் கண்டென்ட் வியூவில். அந்த லேஅவுட்டை கொண்டு வந்து யூஸருக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் ஆக்டிவிட்டியோட பேசிக் ஃப்ளோ. ஸோ இந்த ஆன் கிரியேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு 7 லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டின்னு ஓப்பன் பண்ணால் அது ஆன் கிரியேட்டு, ஆன் பாஸு, ஆன் ரெஸ்யூம்னு நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஆன் கிரியேட். ஓகே, இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த ஆக்டிவிட்டி தான் வரும்னு நம்ம சொல்லியாச்சு. இந்த இப்போ மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா எந்த ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கா? இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் ஃபைலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதாவது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, அதில் நம்மளுடைய ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் நம்மளோட ஆப் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னு என்ன பண்ணோம், ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஆப்பை கிளிக் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்போடைய மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். ஸோ இப்போ இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்போடைய என்டையர் கான்ஃபிகரேஷனையும் எழுதி வைக்கிற ஃபைல் தான் மேனிஃபெஸ்ட் ஃபைல். பர்மிஷன் ஆகட்டும், நான் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணணும், மைக் ஆக்சஸ் பண்ணணும், ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி எதை ஆக்சஸ் பண்ணணுனாலும் இந்த பர்மிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குங்கிறது அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேனிஃபெஸ்ட்டில் அப்ளிகேஷன் மட்டும் இருந்துச்சு. ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஆக்டிவிட்டின்னு ஒன்று ஆட் ஆச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே கிளிக் பண்ணோடனே ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது, அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்கு போகுது. போனோடனே என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்க்குது. அந்த ஆக்டிவிட்டியில் இன்டென்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில். அந்த இன்டென்ட் ஃபில்டரில் தான் லான்ச்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ எந்த ஆக்டிவிட்டியில் இன்டென்ட் ஃபில்டர் வித் லான்ச்சர் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி தான் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதை செக் பண்ணும் எந்த ஆக்டிவிட்டியில் இன்டென்ட் ஃபில்டர் இருக்குது. இப்போ நம்மளுடைய டயக்ராம் படி ஆக்டிவிட்டி 2ல் தான் இன்டென்ட் ஃபில்டர் இருக்குது, அதில் தான் லான்ச்சர் இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணோம், இந்த ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் வந்து மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்கு போனதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி 2 தான் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு தெரிஞ்சு அந்த ஆக்டிவிட்டி 2வை ட்ரிகர் பண்ணிவிடும். அந்த ஆக்டிவிட்டி 2 தான் யூஸருக்கு மொபைலில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஒரு ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டில் ஓப்பன் பண்ணோடனே நடக்கிற ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இது நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து யூஸருக்கு வந்து அந்த மொபைலில் அந்த ஆக்டிவிட்டி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டின்னு என்னென்னு பார்த்தாச்சு. ஒரு ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே என்ன ஃப்ளோ மூலியமாக பாஸ் ஆகி ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகுதுங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் 7 லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்குது. அதாவது ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆனதுலேருந்து ஒவ்வொரு ப்ராசஸும் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே ஆன் கிரியேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட் இருக்குது. அந்த ஆன் கிரியேட்டுங்கிற மெத்தட் ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஆன் கிரியேட் தான் யூஸருக்கு வந்து அந்த லேஅவுட்டை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு காட்டுது. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். இந்த வியூ எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் அதுதான். இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து ஆப்பில் எழுதி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது ஆன் ஸ்டார்ட். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே ஆன் கிரியேட் வரும். ஆன் கிரியேட் வந்தோடனே அந்த லேஅவுட்டை கொண்டு வந்து யூஸர் காட்டிடும். அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆனோடனே, அதாவது ஃபோர் கிரவுண்டுக்கு கொண்டு வந்தோடனே ஆன் ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் கால் ஆகும். அடுத்தது இப்போ நான் வந்து ஆப் ஓப்பன் ஆகிருக்கு, ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆப் பேக்ரவுண்டுக்கு போயிடும். பேக்ரவுண்டுக்கு போகும்போது ஆன் பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் கால் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேக்ரவுண்டில் இருக்கிற என்னோடய ஆக்டிவிட்டியை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் முன்னாடி வரும்போது ஆன் ரெஸ்யூம் கால் ஆகும். அடுத்தது ஆன் ஸ்டாப், ஆன் ரீஸ்டார்ட். ஃபைனலாக நான் ஆப்பை க்ளோஸ் பண்ணும்போது
ஆன் டெஸ்ட்ராய் கால் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்டிவிட்டிக்குள்ளே அந்த மெயின் ஆக்டிவிட்டி .kt ஃபைலுக்குள்ளே இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் எழுதி ஆப்பை ரன் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்போ கால் ஆகுதுன்னு நம்ம லைவாக மொபைலில் பார்க்க போகிறோம். ஆன் பாஸு, ஆன் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் ஆன் ரெஸ்யூம், ஆன் டெஸ்ட்ராய். ஸோ சாம்பிளுக்கு இந்த 4 ஃபங்க்ஷன் 4 மெத்தடை மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஏன் சூப்பர் டாட் ஆன் ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஆன் ஸ்டார்ட், ஆன் பாஸ், ஆன் ரெஸ்யூம், ஆன் ஆக்டிவ், ஆன் டெஸ்ட்ராய் எல்லாமே நம்மளுடைய ஆக்டிவிட்டி, அதாவது ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டின்னு பேஸ் கிளாஸ் இருக்குது. அந்த பேஸ் கிளாஸை ஆல்ரெடி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லைஃப் சைக்கிள் மெத்தடில் நான் 1-2 லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா ஜாவா கான்செப்ட் படி இந்த ஆன் ஸ்டார்ட், ஆன் பாஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேஸ் கிளாஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓவர் ரைட் பண்ணும்போது பேஸ் கிளாஸோடைய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஸ்டார்ட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பாதிக்கக்கூடாது. ஸோ பை டிஃபால்ட் சூப்பர் டாட் ஆன் ஸ்டார்ட்டை கால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கோடை நம்ம எழுதுவோம். இப்போ வந்து டோஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்குது. அந்த டோஸ்ட் என்ன பண்ணுன்னா, யூஸருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் ஒன்று காட்டும். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போதும் நமக்கு ஒரு மெசேஜ் காட்டுற மாதிரி ஒரு டோஸ்ட் எழுதுவோம். டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட். அதுக்குள்ளே திஸ் கமா என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ், ஆன் ஸ்டார்ட் கால்டு கமா அதோடைய டியூரேஷன் லாங்காக வேணுமா ஷார்ட் டியூரேஷனுக்கு வந்தால் போதுமா டாட் ஷோ அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ இது என்ன பண்ண யூஸருக்கு வந்து ஒரு மெசேஜ் காட்டும். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்லேயும் 4 மெத்தட்லேயும் நம்ம இதை போட போகிறோம். பாஸ், அடுத்தது ஆன் ரெஸ்யூம், ஆன் டெஸ்ட்ராய். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய மொபைலை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ரன் பண்ணி அந்த இந்த 4 மெத்தடு எப்போ கால் ஆகுதுங்கிறத நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னோடய மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டேன். அது வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலில் டைரெக்டாக சிஸ்டமை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவிலேருந்து எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் ஆன் பண்ணணும். அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு இங்கே மொபைல் வந்துச்சுன்னா டேரெக்டாக நான் கிளிக் கொடுத்தேன்னா ரன் ஆயிடும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு எரர் வரும். ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஒரு எரர் வரும். என்னென்னு வருது, குட் நாட் ஐடென்டிஃபை லான்ச் ஆக்டிவிட்டி, டிஃபால்ட் ஆக்டிவிட்டி நாட் ஃபவுண்ட். அதாவது என்னென்னா, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஸோ இந்த மொபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, நான் இப்போ ரன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, மேனிஃபெஸ்ட் ஃபைலை போய் தேடும். அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் என்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்க்கும். லான்ச் ஆக்டிவிட்டி எதுன்னு பார்க்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இருக்குது, ஆனால் லான்ச் ஆக்டிவிட்டி எதுன்னு யாருமே சொல்லலை. ஸோ அதனால் அது என்ன பண்ணுது, எந்த ஆக்டிவிட்டி லான்ச் பண்ணுறதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால் என்னால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா, இன்டென்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. அந்த இன்டென்ட் ஃபில்டருக்குள்ளே இந்த 2 லைன் இருக்கணும். ஆக்ஷன் ஸோ ஆக்ஷன் ஆண்ட்ராய்டு நேம் வந்து ஆண்ட்ராய்டு இன்டென்ட் ஆக்ஷன் டாட் மெயின், அதேமாதிரி கேட்டகரி வந்து இன்டென்ட் கேட்டகரி டாட் லான்ச்சர். இந்த 2 லைன், அதாவது இந்த இன்டென்ட் ஃபில்டர் வந்து எந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி தான் லான்ச் ஆக்டிவிட்டி. ஸோ ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் ஆப்பை ஓப்பன் பண்ணும், மேனிஃபெஸ்ட் ஃபைலில் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கும். இருக்குது அந்த ஆக்டிவிட்டீஸில் லான்ச்சர் ஆக்டிவிட்டி இன்டென்ட் ஃபில்டர் எதில் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியை ஓப்பன் பண்ணிவிடும். அந்த ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணோடனே அந்த ஆக்டிவிட்டியோட மெயின் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த மெயின் ஃபைலில் ஆன் கிரியேட் ஓப்பன் ஆகும். ஆன் கிரியேட்டில்
எந்த லேஅவுட்டை கொடுத்துருக்குமோ அந்த லேஅவுட்டை யூசருக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் ஃப்ளோ. இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் மெத்தடும் கால் ஆகும்போது நமக்கு ஒரு டோஸ்ட் வரும். டோஸ்ட் மெசேஜ் இந்த இடத்துல வரும். ஸோ ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆன் ஸ்டார்ட் கால்டு எடுத்தோன்னே ஆன் ஸ்டார்ட் கால்டு வந்துருச்சு, ஆன் ரெஸ்யூம் கால்டு வந்துருச்சு. நமக்கு ஆண்ட்ராய்டு ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆன் பாஸ் கால்டு வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த ஆக்டிவிட்டியை ஓப்பன் பண்ணுறேன். ஆன் ஸ்டார்ட் கால்டு, ஆன் ரெஸ்யூம் கால்டு. ஏன்னா ரெஸ்யூம் வந்துருச்சு, ரெஸ்யூம் ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டி முன்னாடி வந்ததுனால ஆன் ஸ்டார்ட் கால்டு, ஆக்டிவிட்டி பாஸ்லேருந்து ரெஸ்யூம் ஸ்டேட்டுக்கு வரனால ஆன் ரெஸ்யூம் கால்டு. அப்படி தான் நம்ம வந்து கோடு எழுதியிருக்கோம் இந்த இடத்துல. அடுத்தது இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆன் பாஸ் கால்டு வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணேன்னா ஆன் டெஸ்ட்ராய் கால்டு கால் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டினா என்ன, ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைல்லேருந்து ஆக்டிவிட்டி எப்படி கால் ஆகுது, அந்த ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிள்ஸ் மெத்தட்ஸ் என்ன, ஒவ்வொரு சினாரியோலையும் என்னென்ன மெத்தட்ஸ் அதில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்.